இன்று தான் தந்திராஸ் என்று சொல்லப்படும் தன திரையோதசி. அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. நம்ம தீபாவளி திருநாளை 2 நாட்களாக கொண்டாடுறதுக்கு மாதிரி வடநாட்டில் 5 நாட்களாக தீபாவளி திருநாள் கொண்டாடுறாங்க. அதில் இது முக்கியமான நாள் இந்த தன திரையோதசிங்கிற தந்திராஸ் தினம். இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் ஒரு 7:15 8:15 மணிக்குள்ளே அந்த பூஜையை பண்ணுறது மிக சிறப்பு. எப்படி அக்ஷய திருதியை நமக்கு பல விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் கொண்டு தருமோ, அது மாதிரி பல வளங்களையும் கொண்டு வரக்கூடிய திருநாள் தான் இந்த தன திரையோதசி. இன்றைய நாளில் மகாலட்சுமியும் குபேரரையும் அத்தனை கடவுளர்களையும் நாம் வழிபடும்போது நமக்கு நம் வீட்டில் என்றும் வற்றாத செல்வமாக பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை. இன்று தங்கம் வெள்ளி போன்றவற்றை நிறைய பேர் வாங்குவாங்க. வடநாட்டிலாம் வாங்குறது வழக்கம். ஆனால் இன்றைக்கி விற்கிற விலையில் நம்ம தங்கம் வெள்ளிலாம் வாங்குறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது வாங்க முடியாட்டி கூட மங்கல பொருட்கள், உப்பு மஞ்சள் போன்றவற்றை வாங்கலாம். வீட்டில் பாத்திரங்கள், தேவையான பாத்திரங்கள் வாங்கலாம். முக்கியமாக வீட்டிற்கு ஒரு துடைப்பம் வாங்குவது மிக சிறந்தது. துடைப்பம் என்பது லட்சுமியுடைய அம்சம்தான், தூமாதேவி என்று சொல்வார்கள். அது எப்படி நம்ம வீட்டில் உள்ள குப்பைகள்லாம் பெருக்கி வெளியே தள்ளுகிறதோ, அதுபோல் நம் வீட்டில் உள்ள தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாற்றையும் வெளியே தள்ளிவிட்டு நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். அந்த துடைப்பத்தை வாங்குறதும் நல்லது. வாங்கி இந்த கோயில்களுக்கு போன்ற சுத்தம் செய்வதற்கு தானமாக கொடுப்பதும் சிறந்தது. அதேபோல் இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் நாம் நிகழ்த்த வேண்டும். அதுதான் யம தீபம் என்பது. யம தீபம் என்பது அந்த மகாலய பட்ச காலத்தில் உலோகத்திலிருந்து பூவுலகத்தில் இறங்கி வந்த நம்ம முன்னோர்கள் செல்லக்கூடிய, அவர்கள் உலகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய நாள் இது. எப்படி மகாலயபட்ச அமாவாசை என்று அவர்கள் தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து அவர்களுக்கு விரும்பிய உணவை படைத்து அவர்கள் மகிழ்விக்கிறோமோ, அதே போல் இன்று அவர்களுடைய உலகத்திற்கு செல்லும் போது அவர்கள் செல்லும் பாதை வெளிச்சமாக இருப்பதற்காக ஒரு தீபத்தை, ஒரு அகல் தீபத்தை நம் வீட்டின் தெற்கு திசையில் ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீப ஒளி அவர்கள் செல்லும் பாதையில் அவர்களுக்கு வெளிச்சத்தை தரும் என்பது நம்பிக்கை. அதில் அவர்கள் மகிழ்ந்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்கள். நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது நம் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். திருமண தடை விலகும், பணப்பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் ஒழியும், வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள்லாம் மறைந்து வீட்டில் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அமையும். அத்தகைய யமதீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு மிக நல்ல நாள் இந்த திரையோதசி திருநாள். தூப தீபங்கள் காட்டி மகாலட்சுமி போற்றி, குபேர போற்றி போன்றவற்றை சொல்லி வழிபடுவது நமக்கு பல்வேறு விதங்களில் சகல சௌபாக்கியத்தையும்